சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் அன்பானவரோடு நீ பேசுவதற்காக நீ விரும்பி செல்கிறாய். ஆனால் அவரோ உன்னை மதிக்காமல், உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் விலகியே செல்கிறார். இதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். அவர் உன்னிடம் விரும்பி பேசுவதற்கான ரகசியத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன். எப்பொழுதும் நீ அவரையே நினைத்து உருகி கொண்டிருக்கிறாய். ஆனால் அவரோ உன்னை கண்டுக்காமல், மதிக்காமல், உன்னிடம் பேசாமல் செல்கிறார். இதனால் உன் மனம் வேதனைப்படுகிறது, உன் மனம் துன்பப்படுகிறது. இதற்கான காரணத்தை நீ அறிந்து கொண்டால் அவரோடு நீ சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழலாம். அவருடைய எண்ண ஓட்டம் எப்படி இருக்கிறது, அவர் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார் என்பதை மட்டும் நீ அறிந்து கொள். உங்களுடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. அவருடைய ஆசையும் அதுவாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்குள் எந்த வேறுபாடும் இருக்காது. அவர் இப்பொழுது சேர்ந்து இருக்கும் உறவு அவர் மனதை மாற்றி வைத்திருக்கிறது, உன்னோடு சேரவிடாமல் தடுக்கிறது. அவர் ஏதோ ஒரு மோகத்தில் இருக்கிறார் என்பது மட்டுமே உண்மையாக இருக்கிறது. உன்னை சுற்றிய உறவுகள் உன்னை விட்டு பிரிந்து அவர் சென்றிருக்கும் அந்த உறவுகள் உன்னிடம் நெருங்க விடாமல் தடுக்கிறது. இந்த பந்த பாசங்கள் எல்லாம் நீ அவரிடம் இருந்து அறுத்து எறிய வேண்டும். அப்படி நீ அன்பாக இருந்தால் நீ அவரை நாடி வருவார். அவரையே நினைத்து கொண்டிருக்கிறாய், அவரையே நேசித்தும் கொண்டிருக்கிறாய். அவரோடு வாழ வேண்டும் என்பதையே நீ ஒரு கனவாக வைத்திருக்கிறாய். உங்களுடைய பிரிவு என்பது ஒரு நாளும் நிரந்தரமாக இருக்காது. நீங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தான் விதி. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்பொழுது நடக்கும் நிகழ்வுகள் யாவும் ஒரு போலியாகவே இருக்கும். எதுவும் உண்மை என்று நீ நம்பிவிட வேண்டாம். உன்னுடைய நம்பிக்கைக்கும் பொறுமைக்கும் நல்லது நடந்தே தீரும். உன்னுடைய கர்மாவின் பயனாக இந்த நிகழ்வு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் மாறும் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை உன் கனவு நிச்சயமாக பலிக்கும். உன் சாயப்பா நான் இருக்கிறேன், உனக்கு தேவையானதை நான் செய்து கொடுக்கிறேன், கலங்காதே. அவர் பேசவில்லை என்று அவரே உன்னிடம் வந்து பேசி உன்னுடன் சேர்ந்து வாழ நான் செய்கிறேன். அவர் இப்பொழுது மயக்கத்தில் இருக்கும் அந்த மயக்கத்தில் இருந்து நான் வெளிப்பட செய்து நான் உன்னிடம் சேர்ந்து வாழ வைக்கிறேன். நீயும் அவரும் சந்தோஷமாக வாழ்வீர்கள். கவலை கொள்ளாதே, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.